நூறுசாமி படத்தை பார்த்த ரசிகர்கள் பாராட்டி வருவதாகவும், குறிப்பாக ஆண்கள் கண்ணீருடன் திரையரங்கில் இருந்து வெளியே வரும் காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் விஜய் ஆண்டனி தெரிவித்தார். என்னோட அம்மாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட 26வது வயசுல இந்த கணவனை இழந்துட்டாங்க. இதை நான் வெளியே சொல்ல விரும்பல, இது வரைக்கும் நான் சொல்ல தோணலை. பட் சின்ன வயசுலையும் அதோட அவங்க என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கன்ற விஷயத்த நான் புரிஞ்சிக்கல. கஷ்டப்பட்டோன்னு தெரியும், அம்மா மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்திருக்குன்ற விஷயத்த அந்த டைமில் என்னால் புரிஞ்சிக்க முடியல. காலேஜ் முடித்தேன், கல்யாணம் ஆச்சு. இந்த அம்மா கஷ்டப்படுவாங்க நிறைய இன்டர்வியூவில் சொல்வேனே தவிர எவ்வளோ வேதனை அனுபவிச்சாங்கன்ற இந்த கதை மூலமாக தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அது லேடிஸை தாண்டி ஜென்ஸ் வந்துட்டு இருக்காங்க தியேட்டருக்கு, அவங்க கண்கலங்கி பேசினாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெண் எழுதிட்டு போயிருந்தா நான் பரவாயில்ல. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு ஆண் எழுதிட்டு போகிறான்றதுனால ஆண்கள் சப்போர்ட் நிறைய வந்துருச்சு. பெண்கள் நிறைய பேர் படத்துக்கு வரணும், இந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் ஆண்களாக பெண்களை கூட்டிகிட்டு வரணுன்றது எனக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.